உங்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த 3 சொற்களுக்கு உண்டான பொருள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. பதி, பசு, பாசம்னு சொல்லக்கூடியது. இதில் பதின்னு சொல்லக்கூடியது என்னென்னா இறைவன் அப்படிங்கிறக்கூடியவர். பசுன்னு சொல்லக்கூடியது ஆன்மான்னு சொல்லக்கூடியது. அதில் பாசம்னு சொல்லக்கூடியது வந்து இந்த ஆன்மாவிடம் இருக்கக்கூடிய ஒரு வகையான பற்று அப்படிங்கிறது. இது இந்த பதியான இறைவனிடம் இருப்பதில்லை. இந்த பாசம் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்பொழுதுமே பசுன்னு சொல்லக்கூடிய ஆன்மாவிடம் மட்டும்தான் இருக்கும். இந்த பாசம் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்னும் விவரித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது மும்மலச் சேர்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆணவம், கன்மம், மாயை. இந்த ஆணவம் அப்படின்னு சொல்லக்கூடியது நான் என்ற அகம்பாவம், என்னுடையது, எனக்கு வேணும், எனக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும், நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அந்த ஐ ஃபேக்டர் தான் இந்த ஆணவம்னு சொல்லக்கூடியது. கன்மம்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய முந்தைய எத்தனை பிறப்புகள் எடுத்திருந்தாலும் அத்தனை பிறப்புகளினுடைய ஞாபகத்திற்கு பேர் கன்மம்னு பேர். மாயை அப்படிங்கிறது இந்த உலகம் முழுக்க உண்மையாலுமே இருக்குது அப்படின்னும் இந்த காரியம்தான் எனக்கு மகிழ்ச்சி தருகிறது, இதெல்லாம் எனக்கு துக்கத்தை தருகிறதுன்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான ஒரு காட்சி ரூபம் வந்து மாயின்னு சொல்லக்கூடியது. அப்போ இந்த ஆணவம், கன்மம், மாயின்னு சொல்லக்கூடிய இந்த மும்மலம் தான் இந்த பசுவாகிய ஆன்மாவிடம் சேர்ந்து தொடர்ந்து பிறப்பிறப்பான இந்த சுழற்சிக்குள்ளே நம்மளை ஈடுபடுத்திக்கிட்டே இருக்குது. இதிலிருந்து நீங்குவதற்கு பதியான இறைவன் அருள் செய்கிறான். அந்த அருள் கிடைக்க பெற்றால் நாம் முக்தி பேரை அடைந்து விடலாம்.